சாந்தி. முரளிதேவ் 2/4/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இது பாபாவின் அற்புதமான கடை. இதில் பலவிதமான பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த கடைக்கு முதலாளி நீங்கள். இன்றைய கேள்வி, இந்த அற்புதமான கடைக்காரரை யாராலும் காப்பியடிக்க முடியாது. ஏன்? பதில், ஏனென்றால் இவர் சுயம் அனைத்து கசானாக்களின் பொக்கிஷங்களின் களஞ்சியமாக உள்ளார். ஞானத்தின், சுகத்தின், சாந்தியின், தூய்மையின் அனைத்து பொருட்களின் கடலாக உள்ளார். யாருக்கு எது வேண்டுமோ அது கிடைக்கும். துறவற மார்க்கத்தினரிடம் இந்த பொருட்கள் கிடைக்காது. யாருமே தன்னை பாபாவுக்கு சமமான கடல் என சொல்லிக் கொள்ள முடியாது. பாடல், உங்களை அடைந்ததால் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. இப்பொழுது குழந்தைகள் எல்லையற்ற தந்தைக்கு முன்பாக அமர்ந்துள்ளனர். இவரை எல்லையற்ற தந்தை என்றும் சொல்லலாம், எல்லையற்ற தாத்தா என்றும் சொல்லலாம். சிவபாபா நமக்கு எல்லையில்லாத தந்தையாகவும் இருக்கிறாரு, எல்லையில்லாத தாத்தாவாகவும் இருக்கிறார். மேலும் எல்லையற்ற குழந்தைகள் அறிந்துள்ளனர், பாபா எல்லையற்ற ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லையில்லாத தந்தை நமக்கு இப்போ எல்லையில்லாத ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் இப்பொழுது விடுபட்டு விட்டன. இப்பொழுது பாபாவிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும். அதற்கு ஒரே ஒரு கடைதான் இருக்கிறது. மனிதர்களுக்கு தெரியாது நமக்கு என்ன வேண்டும் என்று. எல்லையற்ற தந்தையின் கடையோ மிகவும் பெரியது. அவர் சுகத்தின் கடல், தூய்மையின் கடல், ஆனந்தத்தின் கடல், ஞானத்தின் கடல் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றார். யாரு? சிவபாபா. யாரேனும் கடைக்காரர் இருக்கிறார் என்றால் அவரிடம் பலவிதமான பொருட்கள் இருக்கும். இப்போ ஒரு கடை ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கடையில நிறைய பொருள் இருக்கும். ஆக இவர் எல்லையற்ற தந்தை. அதே மாதிரி சிவபாபா எல்லையில்லாத தந்தையா இருக்கிறார். இவரிடம் பலவிதமான பொருட்கள் உள்ளன. என்னென்ன உள்ளன? பாபா ஞான கடல், சுகத்தின் கடல், சாந்தியின் கடலாக இருக்கிறார். இந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்கிறது. சுகம், சாந்தி, ஞானம் இப்படிப்பட்ட பொருள் கிடைக்கக்கூடிய கடை ஒண்ணுதான் இருக்கு. வேறு எந்த கடையும் கிடையாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரிடம் ஒன்றுமே கிடையாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் கிட்ட எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரிடம் இந்த அற்புதமான ஆலோகிக்க பொருட்கள் உள்ளன. யாரு கிட்ட? சிவபாபா கிட்ட. பிறகு புகழ் பாடப்படவும் செய்கிறது. சுகம் கொடுப்பவர், அனைத்திலும் உயர்ந்த பொருள் பாபாவிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு சிவபாபா கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அதனால் அவரது மகிமை பாடப்படுகிறது. என்னென்ன அவருக்கு மகிமை பாடப்படுது? துமைவோ மாதாஸ்ரீ பிதா, நீங்கள் தான் தாயும் தந்தையும். இது போன்ற மகிமை ஒருபோதும் யாருக்கும் பாடப்படுவதில்லை. ஏன்னா சிவபாபா ஒருத்தர் மட்டும்தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் தாயாக இருக்கிறாரு, தந்தையாக இருக்கிறாரு. வேற யாரையுமே நீங்க தான் தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்ல முடியாது. மனிதர்கள் சாந்திக்காக அலைந்து கொண்டே இருக்கின்றனர். சிலருக்கு மருந்து வேண்டும், இன்னும் சிலருக்கு வேறு ஏதாவது பொருள் வேண்டி இருக்கும். அவை அனைத்தும் எல்லைக்குட்பட்ட கடைகள். இந்த பொருள் எல்லாமே எல்லைக்குட்பட்ட கடையில கிடைக்கும். இவர் ஒரே ஒரு தந்தை, சிவபாபா ஒருத்தர் மட்டும்தான். இவரிடம் எல்லையற்ற பொருட்கள் உள்ளன. அதனால் அவருக்கு மகிமையும் பாடப்படுகிறது. தூய்மை ஆக்குபவர், துன்பங்களிலிருந்து விடுவிப்பவர், ஞான கடல், ஆனந்த கடல், இவை அனைத்தும் பல வகையான பொருட்கள். இந்த பொருள் ஒரு சிவபாபா கிட்ட மட்டும்தான் கிடைக்குது. வேற யாருக்கிட்டையுமே கிடைக்காது. பட்டியலை எழுதினால் மிக அதிகமாகிவிடும். பாபா கிட்ட இருந்து என்னென்ன கிடைக்குதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா நிறைய கிடைக்குது. எந்த தந்தையிடம் இந்த பொருட்கள் உள்ளனவோ குழந்தைகளுக்கு அதில் உரிமை உள்ளது. இல்லையா? இவ்வளவு பொருளுக்கு உரிமையாளர் சிவபாபா, அவர்கிட்ட இருக்கு. அவருடைய குழந்தைங்க நம்ம அப்படின்னா அவர்கிட்ட என்ன பொருள் இருக்கோ எல்லாத்துக்கும் நம்ம தான் உரிமையாளர். ஆனால் இது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. அப்படிப்பட்ட குழந்தை, தந்தையின் குழந்தைகள் நாம் தான் எனும் பொழுது தந்தையின் பொருட்களுக்கு நாம் உரிமையாளராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு நம்ம எல்லாரும் குழந்தைங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் நம்ம தானே உரிமையாளரா இருக்கணும். பாபா வருவதும் பாரதத்தில் தான். பாபாவிடம் உள்ள அனைத்து பொருட்களையும்
அவர் கொண்டு வருவார். அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே என்ன பண்றாரு சிவபாபா நமக்கு கொண்டு வராரு. அவரிடம் போய் பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் நாம் அங்கே செல்ல முடியாது. அவர் இருக்கிறது எங்க இருக்கிறாரு? பரந்தாமத்துல இருக்கிறாரு. இப்ப நம்ம போய் அவர்கிட்ட எடுத்துக்கணும் அப்படின்னா அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சாதானே போய் எடுக்க முடியும். அங்க நம்ம போக முடியாது. பாபா சொல்கிறார், நான் வர வேண்டி உள்ளது. அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்லிதானே நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அங்க போக முடியும்? கல்பம் கல்பமாக கல்பத்தின் சங்கமயுகத்தில் உங்களுக்கு அனைத்து பொருட்களையும் கொடுத்து விடுகிறேன். அவை பிறகு ஒருபோதும் கிடைக்காது. அரை கல்பத்திற்கு உங்களுடைய கசானா நிரம்பிவிடும். நாம் கேட்டு பெற வேண்டும் என்கிற மாதிரி எந்த ஒரு கிடைக்காத பொருள் எதுவுமே சத்தியுகத்தில் இருக்காது. இது வேணும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம கேட்டு பெறக்கூடிய ஒரு பொருளே அங்க இல்லை. அந்த மாதிரி எதுவுமே அங்க இருக்காது சத்தியுகத்துல. டிராமா பிளான் படி நீங்கள் அனைத்து ஆஸ்திகளையும் பெற்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஏணிப்படியில் இறங்கி வருவீர்கள். டிராமா படி முழு ஆஸ்தியையுமே நம்ம அடைஞ்சிடுறோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பிறவி எடுக்க எடுக்க எல்லாமே குறைஞ்சு போயிடுது. புனர்ஜென்மமும் அவசியம் எடுத்தாக வேண்டும். 84 பிறவைகளையும் எடுத்தாக வேண்டும். 84 சக்கரம் என சொல்கின்றனர். ஆனால் அதன் அர்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை. 84க்கு பதிலாக 84 லட்ச பிறவிகள் என சொல்லி விடுகின்றனர். மாயா தவறு செய்ய வைத்து விடுகிறது. இது இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகோ இவை அனைத்தையும் நீங்கள் மறந்து போவீர்கள். இச்சமயம் பொருட்களை பெற்றுக் கொள்கின்றீர்கள். இந்த நேரத்துல எல்லா பொருளையும் நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிறோம், வாங்கிட்டு இருக்கோம். அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது. இந்த ராஜ்யத்தை நமக்கு யாரு கொடுத்தார்? லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் எப்பொழுது இருந்தது? சொர்க்கத்தின் சுகம் பாடப்படவும் செய்கிறது. அனைத்து விதமான சுகத்தையும் தருகிறது. சொர்க்கம் எல்லா விதமான சுகமும் அங்க இருக்கு. அதை விட அதிக சுகம் வேறொன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சத்தியுகம் அது. பிறகு அந்த சுகமும் மறைந்து போகும். அரை கல்பத்திற்கு பிறகு ராவணன் அனைத்தையும் அபகரித்து கொண்டு விடுகிறான். 5 விகார குணம் நமக்குள்ளார வரும்போது எப்ப நம்மளை ஒரு தேகம்னு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் ராவணன் அப்படிங்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம எல்லாத்தையும் இழந்துடுறோம். யார் மீதாவது கோபப்பட்டால் சொல்வார்கள், உங்களது கலைத்திறமையே அழிந்து விட்டது என்று. நீங்களும் சர்வகுண சம்பன்னமாக எல்லா குணங்களையும் நிறைந்தவர்களாக 16 கலை முழுமையானவர்களாக இருந்தவர்கள்தான். அந்த கலைகள் அனைத்தும் முடிந்து போயின. பிறவி எடுக்க எடுக்க இதெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஒரு பாபாவை தவிர யாருக்கும் இவ்வளவு மகிமை கிடையாது. சொல்கிறார்கள் இல்லையா, பணம் இருந்தால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்று வாருங்கள் என்று. ஏன்? கடவுள் எங்க இருக்கிறாரோ அங்க போய் சுத்தி வாருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவ்வளவு மகிமை சிவபாபாவுக்கு இருக்கு. நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். சொர்க்கத்தில் எவ்வளவு அளவற்ற செல்வம் நிறைந்து இருந்தது. இப்பொழுது அவை இல்லை. அனைத்தும் மறந்து விட்டன. தர்மமும் பிரஷ்டமாக, அதாவது கீழானதாக, கர்ம செயல்கள் கீழானதாக ஆகிவிடுகிறது. நம்ம செய்யக்கூடிய தர்மமும் கீழானதா போயிடுது, கர்மாவும் கீழான கர்மாவா போயிடுது. ஆகவே செல்வம் பொருட்கள் எல்லாமே மறந்து விடுகின்றன. பிறகு கீழே இறங்கி வர தொடங்குகின்றன. ஆத்மாவிலிருந்து நம்மளுடைய கர்மா புண்ணிய கர்மாவா நிறைஞ்சு இருக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தோம். அனுபவிக்க நம்மளுடைய புண்ணிய கர்மாலாம் குறைய ஆரம்பிக்குது இல்லையா? கணக்கெல்லாம் குறைய ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப எல்லாமே மறந்து போயிடுது. பிறகு கீழே இறங்கி வர தொடங்குகின்றனர். பாபா புரிய வைக்கிறார், உங்களுக்கு எவ்வளவு செல்வத்தை அளித்திருந்தேன், உங்களை வைரம் போல் ஆக்கி இருந்தேன். நீங்க ஆத்மா எவ்வளவு உயர்ந்தவர்களா இருந்தீங்க, உங்களை வைரம் போல ஆக்கியிருந்த. பிறகு நீங்கள் செல்வம் அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள்? உங்களுடைய இவ்வளோ செல்வத்தெல்லாம் நீங்க எங்க போய் இழந்தீங்க? இப்போது பாபா சொல்கிறார், தங்களின் ஆஸ்தியை முயற்சி செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். திரும்பவும் உங்களுடைய ஆஸ்தியை நீங்க முயற்சி செஞ்சு அடையுங்க. நீங்கள் அறிவீர்கள், பாபா மீண்டும் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ பதவியை கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் சொல்கிறார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்வீர்களே ஆனால் உங்கள் மீது படிந்துள்ள கரை நீங்கிவிடும். குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா நாங்கள் மறந்து போகிறோம் என்று. உங்களை நினைக்கிறதே நாங்க மறந்து போயிடுறோம் அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்களா? இது என்ன?
கன்யா திருமணம் செய்து கொண்டால் கணவனை எப்போதாவது மறக்கிறாளா என்ன? குழந்தைகள் எப்போதாவது தந்தையை மறக்கின்றனரா என்ன? தந்தையோ கொடுக்கின்ற வள்ளல். குழந்தைகள் ஆஸ்தியை அடைய வேண்டுமானால் அவசியம் நினைவு செய்ய வேண்டும். பாபா புரிய வைக்கிறார், இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருப்பீர்களேயானால் விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும். வேறு எந்த ஒரு உபாயமும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் தீர்த்த யாத்திரை, கங்கா ஸ்நானம் முதலியவற்றை செய்தே வந்திருக்கிறார்கள் என்ற போதிலும் ஏழைப்படியில் இறங்கியேதான் வந்திருக்கிறார்கள். எவ்வளோ கங்கையில போய் குளிச்சாங்க, யாகம் பண்ணாங்க, தீர்த்த யாத்திரை எல்லாம் போனாங்க. ஆனாலும் ஆத்மா பிறவி எடுத்து எடுத்து கீழே தானே இறங்கி வந்துடுறோம். மேலேயும் போக முடியாது, போக முடியவில்லை. விதி அவ்வாறு இடம் தருவதில்லை. மேல போறதுக்கு திரும்பவும் நம்ம எல்லாரும் பரமதாமத்துக்கு பாதியிலே போறதெல்லாம் விதி ரூல்ஸே கிடையாதுங்கிறாரு, சட்டமே கிடையாது. அனைவருக்கும் கீழே இறங்கும் கலைதான். இன்னார் முக்தியில் சென்று விட்டார்கள் என சொல்கின்றனர் என்றால் அவர்கள் பொய் சொல்கிறார்கள். இப்போ உலகத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா இவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியாதவங்க எங்க போனாங்க அப்படின்னு, அதனால அவங்க பொய் சொல்றாங்க, முக்திக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பாபா சொல்றாரு, அவர்கள் பொய் தான் சொல்கிறார்கள். திரும்பி யாரும் செல்ல முடியாது. 5000 வருஷம் முடிஞ்சது, அந்த ஆத்மா திரும்ப வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் வரும்போதுதான் எல்லாரும் ஒட்டுமொத்தமா போகுமே தவிர நடுவுல இருந்தெல்லாம் யாரும் என்ன பண்ண முடியாது, வீட்டுக்கு போக முடியாது. பாபா வந்துள்ளார் உங்களை 16 கலை சம்பூர்ணமாக ஆக்குவதற்காக. நீங்கள் தான் பாடி வந்தீர்கள், நற்குணம் இல்லாத எங்களிடம் இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், பாபா குணவான் ஆக்குகிறார். நாம் தான் குணவான்களாக பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். நாம் ஆஸ்தி பெற்றிருந்தோம். 5000 ஆண்டுகள் ஆகிறது. பாபாவும் சொல்கிறார், உங்களுக்கு நான் ஆஸ்தி கொடுத்து விட்டு சென்றிருந்தேன். அவ்வளவு உயர்ந்த ஆஸ்தியை நான் உங்களுக்கு கொடுத்து போயிருந்தேன். சிவ ஜெயந்தி, ரக்ஷாபந்தன், தசரா முதலியவற்றை கொண்டாடவும் செய்கின்றனர். பிறகும் கூட எதையும் புரிந்து கொள்வதில்லை. இந்த சிவ ஜெயந்தி எல்லாம் நம்ம ஏன் கொண்டாடுறோம்? ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போயிருப்பாங்க, அதனுடைய நினைவு சின்னமா தானே ஒருத்தருக்கு ஏதாவது நம்ம விழா கொண்டாட முடியும். சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம் அப்படின்னா அவர் ஏதாவது செஞ்சிருக்கணும் இல்லையா? என்ன செஞ்சாருன்னு தெரியாமையே எல்லாரும் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ரக்ஷாபந்தன், தசரா இதெல்லாமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பிறகும் கூட எதையும் புரிந்து கொள்வதில்லை. அனைத்தையும் மறந்து விடுகின்றனர். பிறகு பாபா நினைவுபடுத்துகிறார், நீங்கள் தான் அது போல் இருந்தீர்கள், பிறகு நீங்கள் தான் ராஜ்ய பாக்கியத்தை இழக்கிறீர்கள். பாபா புரிய வைக்கிறார், இப்போது நீங்கள் முழு உலகமும் பழைய இற்று போனதாக உள்ளது. இப்ப இந்த முழு பழைய உலகமும் என்ன இருக்கு? இத்து போயிருச்சு. உலகமோ அதேதான். இதே பாரதம் புதியதாக இருந்தது. உலகம் சத்தியகமா இருக்கும் போது எங்கேயோ மேல இருந்தது, கீழே இருந்ததெல்லாம் கிடையாது. இப்ப இத்து போன நிலையில இருக்கு இல்லையா? இந்த வீடு இதே 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டும் போது ரொம்ப புதுசா இருந்தது. அதே வீடுதான் இப்ப என்ன ஆயிப்போச்சு? இத்து போச்சு. இப்போது பழையதாக ஆகி இருக்கிறது. சொர்க்கத்தில் சதா சுகம் இருக்கும். பிறகு துவாபர யுகத்திலிருந்து எப்பொழுது துக்கம் ஆரம்பமாகிறதோ அப்பொழுது இந்த வேத சாஸ்திரங்கள் முதலியவற்றை உருவாக்குகின்றனர். பக்தி செய்து செய்தே எப்பொழுது நீங்கள் பக்தியை முடிக்கிறீர்களோ அப்பொழுது பகவான் வந்திருக்கிறார். பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு பாதி பாதி இருக்கும் அல்லவா? ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு. அவர்களோ கல்பத்தின் ஆயிலை தலைகீழாக ஆக்கி வைத்துள்ளனர். லட்சக்கணக்கான வருஷம் சொல்லிட்டாங்க. ஆக முதலில் நீங்கள் அனைவருக்கும் பாபாவின் மகிமையை அமர்ந்து சொல்லுங்கள். பாபா ஞான கடலாக, சாந்தி கடலாக உள்ளார். கிருஷ்ணரை தூய்மை ஆக்குபவர் என்றோ சுகத்தின் கடல் என்றோ சொல்ல மாட்டார்கள். அவருடைய மகிமையே தனிப்பட்டது. இரவு பகலுக்குண்டான வேறுபாடு. சிவபாபாவனுடைய மகிமைக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய மகிமைக்கும், 2 பேருடைய மகிமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சிவனை பாபா என்று தான் அழைக்கின்றனர், அப்பான்னு சொல்றோம். கிருஷ்ண பாபா என்ற வார்த்தையே அழகாக இல்லை, சிவபாபான்னு சொல்றோம். நல்லா இருக்கு. கிருஷ்ண பாபா அப்படின்னு நல்லா இல்ல. எவ்வளவு பெரிய பிழை! பிறகு சின்ன சின்ன பிழைகள் செய்தே 100% பிழைகள் ஆகிவிட்டன. சின்ன சின்ன தப்பு செஞ்சு இப்ப 100% தவறானவர்கள் ஆயிட்டீங்க. பாபா சொல்கிறார்,
சன்னியாசிகளிடமிருந்து ஒரு பொழுதும் இந்த வியாபாரம் கிடைக்காது. சிவபாபா கிட்ட கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு ஆஸ்தியும் சன்னியாசிகள் கிட்ட கிடைக்காது. அது துறவற மார்க்கத்தை சேர்ந்தது. சன்னியாசிகள் இருக்கிறது துறவற மார்க்கம். வீடு வாசலை விட்டுட்டு அவங்க காட்டுக்கு போயிடுறாங்க. நீங்கள் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். நீங்க குடும்பத்துல இருந்துகிட்டே சன்னியாச வாழ்க்கையில இருக்கீங்க. நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தீர்கள். சத்தியுகத்துல நம்ம முழுமையான விகாரமே இல்லாதவங்களா இருந்தோம். விகாரமற்ற உலகமாக இருந்தது. இது விகாரி உலகம். பிறகு கேட்கின்றனர், சத்தியுகத்தில் குழந்தைகள் பிறப்பதில்லையா என்ன? அது நிர்விகாரி உலகம், விகாரமே இல்லைன்னு சொல்லும் பொழுது கேக்குறாங்க, சத்தியுகத்துல குழந்தை பிறக்கிறது இல்லையா என்ன? அங்கேயும் கூட விகாரம் இருந்தது என்கின்றனர். அட, அதுவோ சம்பூர்ண நிர்விகாரி உலகம். சம்பூர்ண நிர்விகாரி பிறகு எப்படி விகாரி ஆக முடியும்? பிறகு சத்தியுகத்தில் இவ்வளவு மனிதர்கள் எப்படி இருக்க முடியும்? அங்கே இவ்வளவு மனிதர்கள் இருப்பதில்லை. பாரதம் தவிர வேறு எந்த ஒரு கண்டமும் இருக்காது. நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என சொல்லவும் செய்கின்றனர். உலகமோ எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். எதையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. பாபா புரிய வைக்கிறார், பாரதம் கோல்டன் ஏஜாக, அதாவது சொர்க்கமாக இருந்தது. இப்போது ஐரன் ஏஜ், கலியுகம், கல்லு புத்தி. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் டிராமா பற்றி புரிந்து கொண்டு விட்டீர்கள். காந்தி முதலிய அனைவரும் ராமராஜ்யத்தை விரும்பினர். ஆனால் காட்டுகின்றனர், மகாபாரத யுத்தம் நடந்தது, அவ்வளவுதான். பிறகு விளையாட்டு முடிந்தது. பிறகு என்னவாயிற்று? எதையும் காட்டவில்லை. பாபா இதை புரிய வைக்கிறார். இதுவோ முற்றிலும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது. சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். அப்படியானால் சிவன் வந்திருப்பாரு இல்லையா? இப்ப சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க அப்படின்னா நிச்சயமாக சிவபாபா வருகிறார். அவர் ஹெவன்லி காட்ஃபாதர். ஆகவே நிச்சயமாக சொர்க்கத்தின் கேட்டை திறப்பதற்காக வருவார். அதுவும் நரகம் இருக்கும் போதுதான் வருவார். சொர்க்கத்தின் கதவை திறந்து நரகத்தின் கதவை மூடிவிடுகிறார். சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டால் நிச்சயமாக அனைவரும் சொர்க்கத்தில் தான் வருகிறார்கள். இவ்விஷயங்கள் ஒன்றும் கடினமானவை அல்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். மகிமை ஒரு தந்தைக்கு மட்டுமே. சிவபாபாவினுடைய ஒரே கடை தான் உள்ளது. சிவபாபாவுக்குன்னு ஒரு கடை மட்டும்தான் இருக்கு. அவர் எல்லையற்ற தந்தை. எல்லையற்ற தந்தை மூலம் பாரதத்திற்கு சொர்க்கத்தின் சுகம் கிடைத்திருந்தது. எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். நிச்சயமாக எல்லையற்ற சுகம் இருந்தது. பிறகு நாம் ஏன் நரகத்தில் இருக்கிறோம்? அவ்வளோ எல்லையில்லாத அப்பா சொர்க்கத்தை ஸ்தாபனை செஞ்சிருந்தாரு. இப்ப நம்ம ஏன் நரகத்துல இருக்கிறோம்? இதை யாருமே அறிந்திருக்கவில்லை. பாபா புரிய வைக்கிறார். அதாவது நீங்கள் தான் இருந்தீர்கள், பிறகு நீங்கள் தான் கீழே விழுந்திருக்கிறீர்கள். தேவதைகள் தான் 84 பிறவிகள் எடுக்க வேண்டியுள்ளது. இப்போது தூய்மையை இழந்து விட்டனர். அவர்கள் தான் மீண்டும் தூய்மையாக வேண்டும். பாபாவுக்கு ஜென்மம் என்றால் ராவணனுக்கு ஜென்மம் உள்ளது. இது யாருக்கும் தெரியாது. யாரிட வேண்டுமானாலும் கேளுங்கள், ராவணனை எப்பொழுதிலிருந்து எரிக்கின்றீர்கள்? அப்பொழுது சொல்வார்கள், அதுவோ காலம் காலமாக எரிக்கப்பட்டே வந்துள்ளது, பரம்பரையாக எரிக்கப்பட்டிருக்கு. இந்த ரகசியங்கள் அனைத்தும் பாபா புரிய வைக்கிறார். அந்த பாபாவின் ஒரு கடைக்கு தான் மகிமை உள்ளது. ஒரே ஒரு சிவபாபானுடைய கடைக்கு மட்டும்தான் மகிமை இருக்கு. சுகம், சாந்தி, தூய்மை மனிதரிடமிருந்து மனிதர்களுக்கு கிடைக்க முடியாது. ஒருவருக்கு மட்டும் சாந்தி கிடைத்தது என்பது இல்லை. இன்னாருக்கு சாந்தி கிடைத்தது என்று பொய் சொல்கின்றனர். அட, சாந்தியோ சாந்தி தாமத்தில் தான் கிடைக்கும். இங்கோ ஒருவருக்கு சாந்தி இருக்கும், பிறகு மற்றவர் அசாந்தியை உருவாக்கினால் பிறகு சாந்தியில் இருக்க முடியாது. சுகம், சாந்தி, தூய்மை அனைத்து பொருட்களின் வியாபாரி ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். அவரையே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும் போது இவங்க சாந்தியில் இருக்காங்க அப்படின்னு எதை வச்சு சொல்ல முடியும்? அவரிடம் யார் வேண்டும் என்றாலும் வியாபாரம் செய்யலாம். அவர்கிட்ட யார் வேணாலும் அந்த கடையில பாபா கிட்ட அந்த பொருளை வாங்கிக்கலாம். அவர் வியாபாரி என்றும் சொல்லப்படுகிறார். சிவபாபா வியாபாரியாவும் இருக்கிறார். தூய்மை, சுகம், சாந்தி, செல்வம் அனைத்தும் அவரிடம் உள்ளன. கிடைக்காத எந்த ஒரு பொருளும் இல்லை. அவர்கிட்ட போன இது இல்ல, இது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. சொர்க்கத்தின் ராஜ்யத்தை நீங்கள் அடைகின்றீர்கள். பாபாவோ கொடுப்பதற்காகவே வந்துள்ளார்.
எடுத்துக்கொள்பவர்கள் எடுத்து எடுத்து களைத்து போகின்றனர். பாபா நிறைய கொடுக்கதான் வந்திருக்கிறாரு. எடுக்கக்கூடிய நம்ம தான் என்ன பண்றோம்? எடுத்து எடுத்து களைத்து போயிடுறோம். நான் வருவதை கொடுப்பதற்காக. நீங்கள் பெற்றுக்கொள்வதில் குளிர்ந்து விடுகிறீர்கள். குளிர்ந்து விடுறீங்கன்னா அசால்ட் ஆயிடுறீங்கிறார். குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா, மாயாவின் புயல் வருகிறது. ஆம், பதவியும் மிக உயர்ந்ததாக பெற வேண்டும். பாபா சொல்றாரு, மாயா புயல் வருதுன்னு குழந்தைங்க சொல்றாங்களா? ஆமா, உயர்ந்த பதவி அடையணும் இல்லையா? அப்ப மாயாவுடைய டெஸ்ட் பேப்பர் வந்தாதானே மேல போக முடியும். சொர்க்கத்தின் எஜமானர்களாக நீங்கள் ஆக வேண்டும். இது குறைந்த விஷயமா என்ன? அப்ப நிறைய மாயா வரதான் செய்யும். ஆகவே முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு என்ன பொருட்கள் கிடைக்கின்றனவோ அவற்றை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாபா நமக்கு என்ன ஞானம் கொடுத்திருக்கிறாரோ அதை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். தானம் செய்ய வேண்டும். தூய்மையாக வேண்டுமானால் 5 விகாரங்களின் தானம் அவசியம் கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்கணும்? சிவபாபா கிட்ட கொடுத்துடணும். முயற்சி செய்ய வேண்டும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அப்போதுதான் கரை நீங்கும். நினைவுதான் முக்கியமானது. உறுதிமொழி எடுத்துக் கொள்ளலாம். பாபா, நாங்கள் விகாரத்தில் ஒரு பொழுதும் செல்ல மாட்டோம். யார் மீதும் கோபப்பட மாட்டோம். ஆனால் நினைவில் அவசியம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இவ்வளவு பாவங்கள் எப்படி விநாசமாகும்? மற்றபடி ஞானமோ மிகவும் சுலபம். 84 பிறவி சக்கரத்தை எப்படி சுற்றி வந்தோம்? இதை யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் புரிய வைக்க முடியும். மற்றபடி நினைவு யாத்திரையில் முயற்சி தேவைப்படுகிறது. பாரதத்தின் புராதான யோகம் புகழ் பெற்றது ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஞானம் தருகிறார்? மன்மனா பவ, அதாவது என்னை மட்டும் நினைவு செய்வீர்களே ஆனால் உங்கள் விக்கிரமங்கள் விநாசமாகிவிடும். நீங்கள் பாடவும் செய்தீர்கள். நீங்கள் எப்பொழுது வருகிறீர்களோ அப்பொழுது நாங்கள் மற்ற சத்சங்கங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற எல்லா சங்கங்களையும் விட்டு உங்களுடைய ஒரு சங்கத்தில் இணைவோம். மற்ற எல்லாத்தையும் மனதால விட்டுட்டு உங்களுடைய இணைஞ்சிருப்போம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? பாடி வந்தோம். உங்கள் மீது முழு பலி, முழு சமர்ப்பணமாவோம், சரணாகதியாவோம். உங்களை தவிர வேறு யாரையும் நினைவு செய்ய மாட்டோம். உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிறகு ஏன் மறந்து விடுகிறீர்கள்? சொல்லவும் செய்கின்றனர். கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனம் அவரிடம் இருக்க வேண்டும். கர்ம யோகியோ நீங்கள் தான். தொழில் முதலியவற்றை செய்து கொண்டே புத்தி யோகத்தை, புத்தியின் நினைவை பாபாவிடம் ஈடுபடுத்த வேண்டும். நாயகனாகிய பாபா தாமே சொல்கிறார். துணைவன், நாயகன், காதலன் பாபா சொல்கிறார், நாயகிகளாகிய நீங்கள், துணைவிகளாகிய நீங்கள் அரை கல்பமாக நினைவு செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது நான் வந்திருக்கிறேன், என்னை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவை தான் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். இதில் தான் முயற்சி உள்ளது. கர்மாத்தித்த நிலை ஆகிவிட்டாலோ பிறகு இந்த சரீரத்தையே விட வேண்டியிருக்கும். எப்போது ராஜதானி ஸ்தாபனை ஆகிவிடுமோ அப்பொழுது நீங்கள் கர்மாத்தித்த நிலையை அடைந்து விடுவீர்கள். இப்போது அனைவரும் புருஷார்த்திகள், முயற்சி செய்பவர்கள் தான். அனைவரை காட்டிலும் அதிகமாக மம்மா பாபாவை நினைவு செய்கின்றனர். சூக்ஷ்மோதனத்திலும் அவர்களை பார்க்க முடிகிறது. பாபா புரிய வைக்கிறார், நான் யாருக்குள் பிரவேசிக்கிறேனோ அவருக்கு இது அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மம், அநேக பிறவியினுடைய கடைசி பிறவி. அவரும் கூட புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார். கர்மாத்தித்த நிலையை இப்போதே யாரும் அடைய முடியாது. கர்மாத்தித்த நிலை ஏற்பட்டு விடுமானால் பிறகு இந்த சரீரம் இருக்க முடியாது. பாபாவோ மிக நன்றாக புரிய வைக்கிறார். இப்போது புரிந்து கொள்பவர்களின் புத்தியை பொறுத்து உள்ளது. பாபா நல்லாதான் புரிய வைக்கிறாரு. ஆனா புரிந்து கொள்ளக்கூடிய நம்மளுடைய புத்தியை பொறுத்துதான் இருக்கு, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. ஹெவன்லி காட்ஃபாதர் ஒருவர் தான். அவரிடம்தான் ஞானத்தின் அனைத்து பொருட்களும் உள்ளன. அவர்தான் மந்திரவாதி. வேறு யாரிடமும் சுகம், சாந்தியின் ஆஸ்தி கிடைக்காது. பாபா மிக நன்றாக புரிய வைக்கிறார். குழந்தைகள் தாரணை செய்து மற்றவர்களை தாரணை செய்ய வைக்க வேண்டும். எவ்வளவு தாரணை செய்கின்றீர்களோ அவ்வளவு ஆஸ்தி பெறுகின்றனர். நாளுக்கு நாள் மிகவும் மனம் குளிரக்கூடிய பொருள் கிடைக்கின்றன. பாபா கிட்ட இருந்து புதுசு புதுசான பொருள் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. லக்ஷ்மி நாராயணரை பாருங்கள், எவ்வளவு இனிமையானவர்கள். அவர்களை போல் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்வீட் இனிமையானவர்கள் யாருன்னா லக்ஷ்மி நாராயணன், மம்மா பாபா. அவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும். இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய்
வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளே நமஸ்காரம். நன்றி பாபா. வேறு எந்த ஒரு சத்சங்கத்திலும் இது போல் சொல்கிறார்களா என்ன? இந்த மாதிரி அன்பு நினைவுகள் அப்படிங்கறத வேற ஏதாவது ஒரு சத்சங்கத்துல சொல்றாங்களா என்ன? இது நம்முடைய முற்றிலும் புதியதொரு மொழி. மீட்டே மீட்டே பச்சே அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இனிமேலே இனிமையான குழந்தைகளே, இது நம்மளுடைய ஒரு புதிய மொழி. வேற எங்கேயுமே சொல்ல முடியாது. புதிய மொழினா புதிய வார்த்தை. இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள சுகம், சாந்தி, தூய்மை ஆவதற்கான பொருளை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். முதலில் விகாரங்களை தானம் செய்து தூய்மையாக வேண்டும். பிறகு அழிவற்ற ஞான செல்வத்தை தானம் செய்ய வேண்டும். இரண்டாவது, தேவதைகள் போல் இனிமையானவராக ஆக வேண்டும். பாப் தாதாவிடம் செய்துள்ள உறுதிமொழியை சதா நினைவில் வைக்க வேண்டும். மேலும் பாபாவின் நினைவில் இருந்த விகர்மங்களையும் விநாசம் செய்ய வேண்டும். வரதானம். நிமித்தம் கருவி என்ற உணர்வின் நினைவின் மூலமாக தனது ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் எண்ணத்தின் மீதும் கவனம் வைக்கக்கூடிய நிவாரண தீர்வு சுரூபமாக ஆகுக. நிமித்தம் அதாவது கருவி என்ற நினைவின் உணர்வின் மூலமாக தனது ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் எண்ணத்தின் மீதும் கவனம் வைக்கக்கூடிய தீர்வு சுரூபமாக ஆகுக. விளக்கம். நிமித்தமாக பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் மீது அனைவரின் பார்வையும் இருக்கும். எனவே நிமித்தமாக இருப்பவர்கள் விசேஷமாக தனது ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் எண்ணத்தின் மீதும் கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. நிமித்தமாக இருக்கும் குழந்தைகளே ஏதேனும் காரணங்களை கூறினால் அவர்களை பின்பற்றுபவர்களும் பல காரணங்களை கூறுவார்கள். நிமித்தமாக இருப்பவர்களிடம் ஏதேனும் குறை இருக்கிறது என்றால் அதை மறைக்க முடியாது. எனவே விசேஷமாக தனது எண்ணம், சொல் மற்றும் செயலில் கவனம் செலுத்தி தீர்வு சுரூபமாக ஆகுங்கள். ஸ்லோகன். யார் தனது குணங்கள் அல்லது விசேஷங்களின் மீது கூட அகந்தையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள். யார் தனது குணங்கள் அல்லது விசேஷங்கள் அதாவது சிறப்புகள் மீது கூட என்கிட்ட இவ்வளோ நல்ல குணம் இருக்கு, என்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கு அப்படின்னு அதன் மீது கூட அகங்காரம் இல்லாதவங்களா யாரு இருக்காங்களோ அவர்களே ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள். நல்லது. ஓம் சாந்தி.